ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 1 or 2 days தான் இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த டீமோடைய லைனப் எப்படி வந்திருக்கு, அந்த டீமோடைய ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணலாம். நம்ம கூட ரமன் வந்திருக்காரு. ஹாய் ரமன், வெல்கம் பேக் ரமன். ஹாய். எஸ் எஸ் ரமன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ரமன், அவங்க வந்துட்டு இந்த வருஷமும் நல்ல டீம். இன்ஃபேக்ட் போன வருஷமும் நல்ல டீம் தான் அவங்களுக்கு. இந்த வருஷம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க ரமன். என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எப்பவுமே அந்த ஒரு ஓப்பனிங் டாப் 3ல வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருப்பாங்க. போன வருஷமும் அப்படிதான் தப்பு பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களோட ஸ்குவாட் எப்படி வந்திருக்கு ரமன்? நான் ஜஸ்ட் அவங்களோட ஸ்குவாடை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ அதுல இருந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லு. ஸோ அதுதான் ரமன். கேஎல் ராகுல் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இந்த வருஷம் எடுத்தது வந்து நிசாங்காவா எடுத்திருக்காங்க ஓப்பனிங்காக. அண்ட் பென் டக்கெட்டை எடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 2 வருஷம் பேனையும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வந்து அக்யூப் நபின்னு ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர், அவரை எடுத்திருக்காங்க. நல்லா வந்திருக்காரு, நல்லா போடுறாரு அவரு. அண்ட் அதே மாதிரி பிருத்திவி ஷாவை திரும்ப எடுத்திருக்காங்க. சகில் பராக்னு ஒரு யங் டொமஸ்டிக் பிளேயர் எடுத்திருக்காங்க. அஜய் மோண்டல், திரிபுரா விஜய் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், அவர் ரஞ்சி டிராஃபில கொஞ்சம் டீசெண்டா போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து துஷ்மந்தா சமீரா, லுங்கி இங்கிடியை திரும்ப எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் பேஸ் பிரைஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஸ்டீல் அப்படின்னு நினைக்கிறேன். லுங்கி இங்கிடியை வந்து பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ அப்புறம் கேஎல் ஜெமிசனை கடைசியா வந்து எடுத்தாங்க. ஸோ இதான் மற்றபடி எல்லாமே ரெகுலர்ஸ். நம்மனா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், ஸ்டார்க் எல்லாமே ரெகுலர்ஸ் தான் இருக்காங்க நம்மனா. ஸோ இதான் ஸ்குவாடு. ஸோ இதுல இருந்து பிளேயிங் 11 எப்படி நம்மனா பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெல்லி இந்த இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா செட்டா எனக்கு தெரியுது. ஆக்சுவலி நல்ல பைஸும் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த நபி, அந்த அக்யூப் நபி அவர் இருக்கல, அவரு 8.5 கோடி குத்தி எடுத்ததெல்லாம் ஒரு பெரிய பையு. பட் ஆனா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா ட்ரேட் பண்ணது RR கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் வந்து லுங்கிங்கிடி 2 crore எடுத்தது, பென்டா கிட்ட 2 crore எடுத்தது. இதெல்லாம் ஒரு நல்ல பையன் தான் பாப்பேன். இவரு நிசாங்கா அவரை வந்து 4 crore எடுத்தது, இதெல்லாம் ஒரு நல்ல பை தான் அவங்களுக்கு. சோ அது ஒரு நல்ல செட்டான டீம் தான். நான் இப்ப பிளேயிங் லெவன் சொல்லிடுவா. டெல்லியோடது பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எப்படின்னா ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் அண்ட் நிசாங்கா 2 பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. ஏன்னா பெஸ்ட் இவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. போன ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் போன வாட்டி 500+ ரன்ஸ் அடிச்சாரு 2025 ஐபிஎல்ல. அடிச்சு அவர் வந்து ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு ரீசனா இருப்பாரு டெல்லி வின் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் போன வாட்டி அவருக்கு வந்து நல்ல பொசிஷன் இல்லைனாலும் சென்னை கூட வந்து ஒரு செஞ்சுரியே அடிச்சாரு. அது நமக்கு எல்லாம் தெரியும், பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும். அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல், நிசாங்கா. நம்பர் 3ல வந்து நிதிஷ் ராணா இருக்குவாரு. நம்பர் 4ல வந்து ஸ்டப்ஸ். நம்பர் 5ல டேவிட் மில்லரு. நம்பர் 6ல வந்து அக்ஷர் பட்டேல். நம்பர் 7 வந்து அசுதோஷ் சர்மா. இது வரைக்கும் பலமான பேட்டிங் லைனப்பே சொல்லிட்டேன் நானு. நெக்ஸ்ட் பவுலிங் வருவோம். நெக்ஸ்ட் 8 வந்து இவரும் ஆடுவாரு, விப்ராஜ் நிகம். நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு 2025ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் ஆடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பை பண்ணாங்கல்ல ஒரு 8.5 கோடி கொடுத்து ஆயுப் நபி, அவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா இப்ப ரஞ்சி டிராஃபில வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஸோ அவர் ஆடுவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குல்தீப் யாதவ், அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் பத்தி நமக்கு தெரியாத சொல்ல வேண்டாம். அவர் நல்லா போடுவாரு, ஆனா ரன்னும் கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து நட்ராஜன் ஆடுவாரு. அப்படி இப்ப ஸ்டார்க் வந்து இல்லனா அவருக்கு பதிலா லுங்கி இங்கிடி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அதான் நம்ம நீ சொன்னதுதான், நானும் அக்ரி பண்றேன் நம்ம. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்படிதான் அவங்க போகணும். என்னன்னா எனக்கு என்ன பயம்னா, அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு திரும்ப கேஎல் ராகுல வந்து நம்பர் 3 நம்பர் 4ன்னு ஆட வச்சு ஏதாவது காமெடி பண்ணாங்கன்னா அது அவங்க தலையில அவங்களே மனம் போடுகிற மாதிரி தான். அது எதுவுமே பண்ணாம நீ சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் வித் நிசாங்கா ஓப்பனிங் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. அது ஒரு சாலிடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மிடியார்டர் நீ சொன்ன மாதிரி தான். ஸ்டப்ஸ் வந்து போன வருஷம் நிறைய மேட்ச் பினிஷ் பண்ணி சூப்பரா கொடுத்தாரு. ஸோ ஸ்டப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு. அலாங் வித் மில்லரும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம், வருண் சக்கரவர்த்தி தான் டேக் ஆன் பண்ணாரு. அண்ட் பவுலிங் நீ சொன்ன மாதிரி குல்தீப் அண்ட் விப்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல், அந்த 3 ஸ்பின்னர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் போன வருஷமும் நல்லா பண்ணாங்க, இந்த வருஷமா கண்டினியூ பண்ணுவாங்க அதே நினைக்கிறேன். அண்ட் அந்த பவுலிங்ல வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டார்க் இல்லைன்னா கூட கவலை கிடையாது. ஏன்னா
லுங்கி இங்கிடியை வாங்கி வச்சிருக்காங்க. அவரெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல யாராலையும் தொடவே முடியல. ஒரு சைடு வந்து பூம்ரா போடுற ஸ்பீடை வந்து தொட முடியலன்னா இவருடைய ஸ்லோவர் பாலை வந்து யாராலையும் தொட முடியல. அந்த மாதிரி தான் போட்டாரு. ஸோ லுங்கி இங்கிடி எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே ஆட வச்சிடலாம் பிளேயிங் 11ல நீ சொன்ன மாதிரி. அலாங் வித் டி நடராஜனோ இல்ல முகேஷ் குமார், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அக்யூப் நபி இருக்காரு. ஸோ சேர்ந்து ஆடினா இது ஒரு சூப்பர் டீம் ரமணா. என்னை பொறுத்தவரைக்கும் டீமா பார்த்தா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பிளே ஆஃப் குள்ள போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ரமணா. உங்களோட தாட்ஸ் என்ன? கண்டிப்பா நானும் நம்பர் இந்த 4 பொசிஷன்ல ஏதோ ஒரு பொசிஷன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி எந்த ஒரு நடுவுல எந்த ஒரு கொலாப்ஸும் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த டீம்லயே. சோ இது ஒரு செட் டீம் தான். இந்த போருக்குள்ள கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ரமணா, இதுல வந்து நான் ஜஸ்ட் சும்மா கேக்குறேன், பிருத்வி ஷா ஏதாவது உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல நான் மோஸ்டா வர முடியாது. அவர் வந்தாருன்னா ஓப்பனிங் தான் ஆடுவாரு எனக்கு தெரிஞ்சு. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா செட்டா இருக்கு. கேஎல் ராகுல், நிசாங்கா எப்படி ஆடினாரு நமக்கு தெரியும். அவர் சூப்பரா ஆடுவாரு. கேஎல் ராகுலும் எனக்கு தெரிஞ்சு மாத்தினாங்கன்னா அது டெல்லிக்கு தான் இது. ஸோ பிருத்வி ஷா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே ஓகே ரமணா. அண்ட் அதுதான் நீ சொன்ன மாதிரி நல்ல டீம். அசுதோஷ் வந்து பினிஷ் பண்ணி நிறைய கொடுப்பாரு. அவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி எடுத்து பிளேயிங் 11ல ஆட வச்சிருக்காங்க. கண்டினியூஸா நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டீமை வேற எதுவும் எனக்கு வந்து நெகட்டிவா எனக்கு எதுவும் தெரியல ரமணாவா. மைனஸ் நான் எதுவும் பெருசா பார்க்கல. ஸ்டார்கோடைய அரைவல் தான் எப்பன்னு நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சுக்கு இருப்பாரா இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே கண்டினியூ பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா லுங்கி இங்கிடிய ஆட வச்சுட்டு திரும்ப வந்துட்டு மாத்தணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு போகலாம். மேபி 2-3 மேட்சுக்கு அப்புறம் ஸ்டார்க்கு வந்தா திரும்ப யாரை தூக்குவாங்கன்னு தெரியல. லுங்கி இங்கிடி மேல கை வைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் இப்போதைக்கு பார்க்கும்போது டீம் கன்னா இருக்கிறோம்னா. ஸோ அப்படியே வந்து உன்னுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருவோம்னா மொத்தமா பேட்டிங் பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ்? பேட்டிங் வந்து நான் வந்து 70% தரேன். ஆல்ரவுண்டருக்கும் நான் வந்து 70 தருவேன். பவுலிங்க்கும் நான் வந்து 80 தருவேனா. ஏன்னா நல்லாவே இருக்காங்க. இப்ப ஸ்டார்க் இல்லைன்னா உங்களுக்கு லுங்கி இங்கிடி இருக்காங்க. லுங்கி இங்கிடி பேசலனாலும் ஸ்லோவர் மன்ஸா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஸோ நம்ம வந்து வேர்ல்ட் கப்ல பாத்துருக்கோம். ஸ்டார்க் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஸோ இது நான் வந்து பவுலிங்க்கு 80 தருவேன். நீங்க உங்களோட பர்சன்டேஜ் சொல்லுங்க. கண்டிப்பா ரமணா அதேதான். பேட்டிங்ல வந்து கேஎல் ராகுல் ஓபன் பண்ணா அதுவே போதும். அங்கேயே எனக்கு ஒரு டாப் 5 அவங்களுக்கு ரொம்ப கன்னா இருக்கு. டாப் 7 சொல்லுவான் அசுதோஷ் வரைக்கும். ஸோ அக்ஷர் பட்டேலுமே வந்து நிறைய மேட்ச் தேவைன்னா மேல வந்து ஆடலாம். நம்ம பார்த்துருக்கோம் வேர்ல்ட் கப்ல ஏர்லி விக்கெட் போச்சுன்னா வந்து அக்ஷர் பட்டேல வந்து மேல அனுப்புவாங்க. ஸோ அதே இவங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 80% நான் தருவேன். ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் அதே தான். நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும். ஸ்டப்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா பவுலிங் போட்டு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. ஸோ தேவைப்பட்டா கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அக்யூப் நபி அவருமே வந்து பேட்டிங்ல நிறைய சிக்ஸ் அடிப்பாரு நான் பார்த்துருக்கேன் டொமஸ்டிக்ல. ஸோ ஒரு 70 தருவேன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. அண்ட் பவுலர்ஸ்க்குமே வந்து கன்னா வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் சாலிடு, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து நடராஜன்லாம் அவருடைய ஓல்டு ரிதம்ல போட்டா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கும் ஒரு 75 தருவோம் ரமணா. நல்ல ஒரு டீம். ஸோ இதுதான் எனக்கும் பிளே ஆஃப் போயிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன் ரமணா. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங்ல பிருத்வி ஷா வருவாங்கன்னு கேட்டீங்க. பிருத்வி ஷாக்கு பதிலாக அபிஷேக் பரல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அபிஷேக் பரல் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ பிருத்வி ஷா நான் ஃபர்ஸ்ட் யார் சொல்லுவேன்னா நிசாங்கா இல்லைன்னா இவரு அபிஷேக் பரல் இல்லைன்னா தான் பிருத்வி ஷா அந்த மாதிரி சொல்லுவேன். கரெக்ட் ரமணா. நானும் அதான் யோசிக்கிறேன். அவர் வந்து பிளேயிங் 11ல ஆனா இப்போதைக்கு ஃபிட்டின் பண்ணல நம்ம போட்டதுல. பட் ஆனா அவருக்குமே வந்துட்டு பிளேயிங் 11ல வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நல்லா பண்ணியிருக்காரு. போன வருஷம் டீசெண்டா பண்ணாரு. டொமஸ்டிக் பிளேயர், யங் பிளேயரு. ஸோ ஒரு 350 சம்திங் அடிச்சாரு மொத்தமா. ஸோ அது பரவாயில்ல, நல்ல ரன் தான் இது போன வருஷத்துக்கு. ஸோ நிதிஷ் ராணாவோ கூட மேபி ஏதாவது ஃபார்ம் அவுட் ஆச்சுன்னா அவரை உள்ள இறக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயரா தேவைன்னா கூட இறக்கிக்கலாம். ஸோ நீ சொன்ன மாதிரி நல்ல ஆப்ஷன் தான். நிசாங்கா ஒரு ஃபாரின் பிளேயர் அங்கே வேஸ்ட் பண்ணுமான்னு பார்த்தா கூட அபிஷேக் பொருளை இறக்கி விடலாம். ஸோ நல்ல ஆப்ஷன் ரமணா நீ சொன்னது. எஸ், கரெக்டான ஒரு திங்கிங் தான் அதுவும். ஸோ எஸ் ரமணா இதான் கோச்சிங் கூட ஹேமங் பதானி இருக்காரு நம்ம. ஆமா கரெக்ட். நம்ம ஹேமங் பதானி ஹெட் கோச்சா இருக்காரு பார்த்தேன். ஸோ அதுதான் ரமணா. அவங்க வந்து நான் பார்த்துருக்கேன் ஹேமங் பதானி இதுக்கு முன்னாடி வந்துட்டு அரௌண்ட் த குளோப் போற இடம்லாம் வந்து நிறைய கப்பு அடிச்சிருக்காரு. ஸோ ஐபிஎல்லையும் ஒரு கப்பு ஒரு பெண்டிங் இருக்கு இந்த வருஷம். ஆனால் கண்டிப்பா கப்பு மேல கையை வைக்கிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு ஹேமங் பதானி அண்ட் கோக்குன்னு நான் நினைக்கிறேன் ரமணா. அண்ட் பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு ஜகீர் கான் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். சாரி, அவர் வந்து மும்பையோட இருக்காரு. முனாஃப் பட்டேல் இருக்காரு. கரெக்ட். ஸோ நல்ல ஒரு கோச்சிங் ஸ்டாஃப், நல்ல ஒரு டீம் அலாங் வித் கேஎல் ராகுல் அட் த டாப். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மினிமம் ஒரு டாப் 3 ரன் கட்டர்ஸ்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல ரமணா. கண்டிப்பா கேஎல் ராகுல் வந்து டாப் ரன் கேட்டர்ஸ்ல இருக்கதா போறாரு. பேசலாங்களா? எஸ், நல்ல ஒரு பிளேயர், நல்ல ஒரு காமான ஒரு பிளேயரு. ஸோ அதான் இந்த வருஷம் அதே அவருடைய ஓப்பனிங் அவருடைய கேம் அவர் ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரமணா.
ஸோ ஆல் தி பெஸ்ட் டு டெல்லின்னு தான் சொல்லணும். டாப் 4 வந்துடுவாங்க தான் நான் நினைக்கிறேன் ரமணா. ஸோ ஃபைனல் ரமணா, ஃபைனல் டாஸ் இருக்கா? ஃபைனல் டாஸ் எதுவுமே இல்லைண்ணா. ஸோ டெல்லி வந்து செட் டீம் தான். இது வின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்ல பவுலிங் இருக்கு, பேட்டிங் இருக்கு, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதேதான், அந்த அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு போக போக தெரியும் ஒரு 4-5 மேட்ச்ல. ஸோ பிளே ஆஃப் போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. எஸ் ரமணா. ஸோ அடுத்த டீம் இன்னும் ஒரு டீம் தான் பெண்டிங் இருக்கு, பஞ்சாப் டீம் ரமணா. அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரமணா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.